கிணற்றில் தவறி விழுந்த நாய் 3 நாட்களாக உயிருக்கு போராடிய பரிதாபம். அப்பகுதியில் உள்ள நபரின் மொபைலை வாங்கி கூகுளில் சர்ச் செய்து தீயணைப்பு துறைக்கு தகவல் சொன்ன 13 வயது சிறுவன். பறந்து வந்த தீயணைப்பு துறையினர் 3 நாட்களுக்கு பிறகு நாயை மீட்டு சிறுவனுக்கு பாராட்டு. எங்கே என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் அடுத்த சிறுவரப்பூர் கிராமத்தில் தெருநாய் ஒன்று புதர்கள் மண்டிய தண்ணீர் உள்ள கிணற்றில் தவறி விழுந்து கடந்த 3 நாட்களாக உயிருக்கு போராடி வந்துள்ளது. கிணறு தெருக்களுக்கு ஒதுக்குப்புறமாக இருந்ததாலும் கிணறு மேல் பகுதி முழுவதும் செடிகள் அடர்ந்து படர்ந்து இருந்ததால் நாய் கிணற்றுக்குள்ளே உயிருக்காக போராடி கத்திக் கொண்டிருப்பது யாருக்கும் தெரியவில்லை. இந்த நிலையில் சிறுவரப்பூர் பிள்ளையார் கோயில் தெரு பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவரின் 13 வயது மகன் ஜெயச்சந்திரன் என்ற சிறுவன் அவ்வழியாக சென்றபோது நாய் குரைக்கும் சத்தம் கேட்டுள்ளது. இதனையடுத்து சிறுவன் அங்கிருந்த குடியிருப்பு வாசிகளிடம் கேட்டபோது 3 தினங்களாக நாய் கத்தும் சத்தம் கேட்டு வருவதாகவும், ஆனால் அது கிணற்றில் இருந்துதான் வருகிறதா என தெரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். சிறுவன் கிணற்றின் மேலிருந்த அடர்ந்த செடிகளை விலக்கிவிட்டு நீண்ட நேரமாக பார்த்தபோது அதில் நாய் தன் உயிருக்காக போராடி கொண்டிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அப்பகுதிவாசி ஒருவரிடம் செல்போனை வாங்கி கூகுளில் தீயணைப்புத்துறை விருதாச்சலம் என பதிவிட்டு அதில் உள்ள நம்பருக்கு கால் செய்து விவரத்தை எடுத்து சொல்லி உடனடியாக வர வேண்டும் என கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து விருதாச்சலம் தீயணைப்பு துறையினர் சிறுவனின் அழைப்பை ஏற்று சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கிணற்றின் மேற்பரப்பில் இருந்த அடர்ந்த செடிகளை கத்தியால் வெட்டி அப்புறப்படுத்திவிட்டு சுமார் 20 நிமிடங்களாக போராடி 3 நாட்களாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த நாயை பத்திரமாக மீட்டனர். மேலும் நாயின் உயிரை காப்பாற்ற கூகுளில் சர்ச் செய்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த சம்பவம் தொடர்பாக விருதாச்சலம் தீயணைப்பு துறையினர் மற்றும் அப்பகுதி மக்கள் ஜெயச்சந்திரன் என்ற சிறுவனை பாராட்டினர்.